இப்போ ஒரு பர்சனோட ஹைட்டை வச்சு அவங்க இவ்வளவு வெயிட் ரேஞ்சில இருந்தாதான் அவங்க ஃபிட்டா இருக்காங்க, ப்ராப்பரா இருக்காங்க அப்படின்னு ஒரு ரேஞ்சஸ் சொல்லுவாங்க. பட் அந்த கால்குலேஷன் அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்குமா? இப்போ ரீசெண்டா ஒரு பர்சன் வந்து நான் பிஎம்ஐ கால்குலேட் பண்ணேன், இப்போ ஹைட்டுக்கு என்னோட வெயிட்டுக்கு ப்ராப்பராவா இருக்கு, ஆனாலுமே நான் நல்ல குண்டா ஃபேட்டா இருக்கேன், சோ என்ன பண்ணட்டும்ன்ற மாதிரி கேட்டாரு. இப்போ இந்த பிஎம்ஐ கால்குலேஷன்ன்றது ஒரு பர்சனோட ஏஜ், ஹைட், இன்னும் சில ஃபேக்டர்ஸ் எல்லாம் வச்சு நீங்க எவ்வளவு வெயிட் ரேஞ்சில இருந்தீங்கன்னா நீங்க ஃபிட் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் வரும். இப்போ ஃபிட்டோ இல்ல ஹெல்த்தின்னு சொல்றதோட மெயின் ஃபேக்டர் என்னன்னா ஒரு பர்சனுக்கு எவ்வளவு மசில் மாஸ் இருக்கு, எவ்வளவு ஃபேட் மாஸ் இருக்குன்றத வச்சுதான். இப்போ இந்த பிஎம்ஐ கால்குலேஷன்ல மசில் மாஸோ இல்ல ஃபேட் மாஸோ இன்க்ளூடே ஆகாது. இப்போ ரெண்டு ஒரே ஹைட் ஒரே ஏஜ் உள்ள பர்சன் வந்து பிஎம்ஐ கால்குலேட் பண்றாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ஃபிட்டா மஸ்குலரா ரொம்ப லீன் பாடி ஃபேட் பர்சன்ட்ல இருக்காங்க, அதுவே இன்னொருத்தவங்க வந்து நல்ல அதிக ஃபேட் பர்சன்டோட ரொம்ப கம்மி மசில் மாஸோட பார்க்க ரொம்ப குண்டா இருக்காங்க. இப்போ இந்த பிஎம்ஐ கால்குலேஷனோட வேல்யூ எப்படி வர சான்ஸ் இருக்குன்னா, இந்த மஸ்குலரா கம்மி ஃபேட்ல உள்ளவங்களுக்கு ஓவர் வெயிட்னு வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அண்ட் இந்த ஃபேட்டா உள்ளவங்களுக்கு அண்டர் வெயிட்டோ இல்ல நார்மல்னு வர சான்ஸ் இருக்கு. இதோட மெயின் ரீசன் என்னன்னா, நான் சொன்ன மாதிரி ஃபேட் மாஸும் மசில் மாஸும் தான். இப்போ 1 kg ஃபேட் கூட 1 kg ஆஃப் மசிலை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு குவான்டிட்டின்றது ரொம்ப டிஃபர் ஆகும். இந்த டிஃபரன்ஸை உங்களால பிஎம்ஐனால கால்குலேட்டே பண்ண முடியாது. இப்போ ஃபிட்டா ஹெல்த்தியா இருக்கனா இல்ல என்னோட ஹைட்டுக்கு நான் இவ்வளவு வெயிட்ல இருந்தா நான் ப்ராப்பரா இருப்பேனான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒரு கால்குலேஷனே இல்ல. சோ இப்போ உங்க பாடியில மசில் மாஸ் அதிகமா இருக்கணும், ஃபேட் மாஸ் கம்மியா இருக்கணும். சோ இப்படி இருந்தாவே போதும், நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருப்பீங்க. அண்ட் இந்த பிஎம்ஐ கால்குலேஷன்லாம் ஒர்க்கே ஆகாது.